அனைவருக்கும் வணக்கம். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிவிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. இந்த கவிதையை நான் சொன்னதும் பெண்கள் சார்ந்த பிரச்சனையை பற்றி தான் நான் பேச போகிறேன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆமாம், இவ்வளோ நாளாக பாலியல் வன்கொடுமைங்கிறது பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது சமீப காலமாக ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி, விலங்குகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமாக தான் நம்ம சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. நாய்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை நம்ம சமூகத்தில். இதற்கு மேலேயும் இந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு தான் இன்றைக்கி இந்த பதிவு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தண்டனைகள் கடுமையாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கான மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. மாற்றங்கிறது நம்மக்கிட்ட தான் உருவாகணும். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்கும் போது அதற்கான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் மக்கள்கிட்ட. இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் நடக்காமல் இருக்க நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஓகே, உனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம சமூகம் அப்படியா இருக்குது? ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி வெளியே சொன்னாங்கன்னா, நீ ஏன் அந்நேரத்துக்கு அங்கே போன, நீ ஏன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்த அப்படின்னு மொத்தமாக அந்த விக்டிம் மேலேயே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பெண் பிள்ளைகள் மேலே மட்டுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பிள்ளைங்க வெளியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுதான் தப்பு பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது. நம்ம என்ன பண்ணாலும் போய் சொல்ல மாட்டாங்க, வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க, வெளியவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தைரியமாக தப்பு பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் தண்டனைகளும் கடுமையாக இல்லை. யாருக்கு பாவம் பார்க்கறதுனே அரசாங்கத்துக்கும் தெரியல. தப்பு பண்ணுறவங்களுக்கு பாவம் பார்த்து வெளியே விட்டுறாங்க. நம்ம நாட்டில் சட்டங்களும் தண்டனைகளும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன், அதாவது ஒரு 60 வயசு மூதாட்டியை ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் திரும்ப ரிலீஸ் ஆகி திரும்ப அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுறான். அப்போது அவனுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனையை நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கோம்? ஒருத்தனுக்கு நம்ம தண்டனை கொடுக்குறோம், ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவனுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுக்குறோன்னா அந்த தப்பை திரும்ப பண்ணவே கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணணும். அந்தளவுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். ஆனால் நம்ம அரசாங்கம் அந்த மாதிரி இல்லை. நம்ம சட்டத்திட்டங்களும் அந்த மாதிரி இல்லை. யாருக்கு பாவம் பார்க்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. தப்பு பண்ணுறவங்களுக்கு பாவம் பார்த்து விட்டுறாங்க. மனிதாபிமானம் இருக்கலாம் தான், ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்ம மட்டும் ஏன் மனிதாபிமானத்தோடு அவங்கள மன்னிச்சு விடணும்? சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும். போராட்டங்கிறது போராட்டமாக மட்டும் இல்லாமல் நம்ம அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாலே, மக்கள் இது விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே சட்டத்திட்டங்கள்லாம் மாறிடும், தானாகவே மாறிடும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தெரியும் நம்ம எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு, தானாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி மாற்றங்கிறது நம்மக்கிட்ட உருவாகணும். சமூகத்தை ஒரு பாதுகாப்பான சூழலாக மாற்றணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி வளர்க்கணும். ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும்னு சொல்லி வளங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் எப்படி பாதுகாப்பாக வளரணும்னு சொல்லி வளங்க. தப்பு நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கணும், நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. நம்ம பிரச்சனை இல்லை, இது யாரோ ஒருத்தரோட பிரச்சனை அப்படின்னு விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம். நாளைக்கு அதே பிரச்சனை நமக்கும் வரலாம், நம்ம குடும்பத்துக்கும் வரலாம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரலாம். நம்ம ஓரளவுக்காவது பாதுகாப்பான சூழலை வளர்கிறோம், அடுத்த சமூகத்துக்கும் அதே மாதிரி பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும், அடுத்த சந்ததிக்கும் அதே மாதிரியான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. தயவு செஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி கொடுங்க. பேசுங்க, நிறைய அவங்கக்கிட்ட பேசுங்க. அன்றாடம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். உனக்கு ஏதாவது நடக்குதுன்னா நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நம்ம சமூகத்தில் உருவாக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா இது 4 பேருக்கு தெரிய வந்துடும். அது கேஸ் ஆகும், பிரச்சனையாகும், தண்டனைகளும் கடுமையாயிருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துடும், தப்பு பண்ண மாட்டாங்க. தானாக சமூகம் பாதுகாப்பான சமூகமாக மாறிடும். அதனால் எல்லாருமே ஒரு சமூக பொறுப்போடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா, அது நியூஸ் வெளியே வருது அப்படின்னா எல்லோரும் அந்த பொண்ணு ஏன் அந்நேரத்துக்கு அங்கே போனா, அந்த பொண்ணு ஏன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டா, அந்த பொண்ணு ஏன் தனியாக போனா, அந்த ஏங்கிற கேள்வி பெண்களை சார்ந்தே இருக்குது. ஏன் அவன் அங்கே போனான், ஏன் அவன் குடித்தான், ஏன் அவன் ரேப் பண்ணான் அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல.
ஏங்கிற கேள்வியும் சரி, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கான காரணமும் சரி பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பெண்களை சார்ந்தே எல்லாமே வைக்கப்படுது. எல்லா விமர்சனமும் பெண்கள் சார்ந்தே இருக்குது. அதாவது நைட்டில் வெளியே போகிறா அதனால் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணு நைட்டில் ஏன் வெளியே போனா, அப்போது அந்த பொண்ணு தப்பான பொண்ணு. அப்படி எல்லாமே பெண்களை நோக்கியே எல்லா கருத்துக்களும் பெண்களை நோக்கியே இருக்குது. ஏன் யாருமே தப்பு பண்ணவங்கள பற்றி பேசுகிறதில்ல? இது வந்து பெண்களுக்கு மட்டுமே நடக்குது அதனால நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு இல்லை, ஆண் பிள்ளைங்களுக்குமே இந்த மாதிரி நடக்குது. அப்போயுமே ஆண் பிள்ளைங்கள தான் குறை சொல்கிறாங்க. 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன 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 சொல்லுவீங்க? 2 வயசு 3 வயசு பிள்ளையோட ட்ரெஸ்ஸில் என்ன பெருசாக நீங்கள் பார்த்துருவீங்க? என்ன குறை கண்டுபிடிச்சிருவீங்க? அந்த பிள்ளை ஏன் பிறந்துச்சு அப்படின்னு குறை சொல்வீங்களா? தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. இனிமே வந்து குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. யாருக்கு வந்து பிரச்சனை நடக்குதோ அவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. ரீசெண்டாக ஒரு நடிகர்கிட்ட இதை பற்றி பேசியிருந்தாங்க. செய்தியாளர்கள்லாம் அவரோட கருத்தை கேட்டிருப்பாங்க போல். அவர் சொல்கிறாரு, பாதுகாப்புங்கிறது வேறு, சுதந்திரங்கிறது வேறு. அந்த பொண்ணியை அந்நேரத்துக்கு அங்கே போச்சு, கூட யாராவது போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார். பாதுகாப்பான சமூகம் அப்படின்னு நான் எதை நினைக்கிறேன்னா, ஒரு பெண் வந்து ஆடையே இல்லாமல் நின்னாலும் அவளோட அனுமதி இல்லாமல் யாரும் அவளை தொடக்கூடாது. அதுதான் பாதுகாப்பான சமூகம்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த பாலியல் வன்கொடுமைங்கிற பிரச்சனை வந்து பெண்கள் சார்ந்தே இருந்ததுனால வந்து பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது சமீப காலமாக ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆண் பிள்ளைங்களும் பாதிக்கப்படுறாங்க, விலங்குகள் கூட பாதிக்கப்படுது. நம்ம சமூகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அடுத்த தலைமுறை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மாற்றங்கிறது நம்மக்கிட்ட உருவானால் மட்டும்தான் அடுத்த சமூகம் உயிர் வாழவே முடியும். இல்லைனா உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு நடுவில் உயிர் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அடிக்கடி பேசும்போது நான் ஆண்களையே வெறுக்கிறேங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, தப்பு பண்ணுற ஆண்களை தான் சொல்கிறேன். ரொம்ப வக்ரமான புத்தி உடைய ஆண்களை தான் சொல்கிறேன். ரொம்ப கேவலமான எண்ணம் உடைய ஆண்களை தான் சொல்கிறேன். நம்ம கிருஷ்ணகிரியில் கூட இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நியூஸ் வந்துச்சு. 2 வயசு பிள்ளைய வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, திமுக பிரமுகர்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? 2 வயசு பிள்ளைக்கிட்ட வந்து என்ன குறை கண்டுபிடிப்பீங்க? அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டிருக்காதுன்னு கண்டுபிடிப்பீங்களா? இல்லைல்ல. நம்ம தான் மாறணும், நம்ம தான் இந்த சமூகத்தை மாற்றணும். மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இவ்வளோ நாளாவது நம்ம நாட்டை பொருளாதாரத்தில் உயர்த்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உயர்த்தணும் அப்படின்னு நமக்கு நிறைய பொறுப்பு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா இல்லைன்னா அடுத்த சமூகமே உயிர் வாழ முடியாது, அடுத்த சந்ததிகள் உயிர் வாழவே முடியாது. ரொம்ப மோசமான சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு அதெல்லாம். நான்லாம் அதை பார்த்துட்டு 2 நாள் தூங்கவே இல்லை, அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. எங்கோ யாருக்கோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கேயும் நடக்குது, நம்ம பக்கத்து தெருவில் நடக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடக்குது, நம்ம ஸ்டேட்டில் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ரேப் கேஸ் பதிவாகுது. பதிவாகிறதே அவ்வளோ ஆகுதுன்னும் போது பதிவாகாமல் எத்தனை கேஸ் இருக்கும்? சொல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க? ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நடக்கிறத கூட விட்டுருங்க, அவங்க ஒன்று அதை கடந்து போயிடுவாங்க, இல்லை அதை 4 பேர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் சொல்லக்கூட தெரியாத பிள்ளைங்களுக்கு நடக்கும்போது, ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு நடக்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வன்கொடுமையை அவங்க அனுபவிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுவாங்க, எவ்வளோ பெரிய ட்ராமாவாக அது அவங்களுக்கு மாறும். நினச்சாலே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பெண் பிள்ளைங்க மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைங்களையும் தான் சொல்கிறேன். பொதுவாக இந்த பிரச்சனை பெண் பிள்ளைங்களுக்கு மட்டுமே இருந்ததுனால நான் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது பெண் பிள்ளைங்கள் மட்டும் குறிப்பிடுறேன். இது பொதுவாக பெண் பிள்ளைங்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு நடக்குது. 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? என்னன்னு சொல்ல தெரியும்? சொல்ல தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பாலியல் ரீதியான சீண்டல்கள் மட்டும் இல்லை, அப்யூசிவான வேர்ட்ஸ் பேசுகிறது கூட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வகையான வன்கொடுமை தான். அந்த மாதிரி அப்யூசிவான வேர்ட்ஸை பார்த்த குழந்தைங்க கூட எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. சமூகம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது.
இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா, அடுத்த தலைமுறையை நம்ம தான் முன்னோக்கி கொண்டு போறோம். நமக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு தான். இருக்கவங்களையும் நம்ம மாத்தணும். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சொல்லிக் குடுத்து நம்ம வளர்க்கணும். எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் குடுக்கணும்.